வணக்கம் நண்பர்களே, இது நமது சேனல் வெற்றி பயணம். முருகா பக்தன் கதை தலைப்பு: மாயையை கண்ட யாத்திரை முருகனின் அருள், மாயை, மனப்போராட்டம், உண்மை பக்தி கதையின் ஆரம்பம். ஒரு மலை கிராமத்தில் வசித்து வந்தவன் சுந்தரமூர்த்தி. வயதானாலும் ஆன்ம நம்பிக்கையில் மிகுந்தவனாக வாழ்ந்தார். அவன் வாழ்நாளெல்லாம் முருகனை விரும்பி தினமும் அர்ச்சனை செய்து வந்தான். ஆனால் மனதிற்குள் ஒரு சந்தேகம் தினமும் எரிந்து கொண்டே இருந்தது. நான் முருகனை ஆராதிக்கிறேன், ஆனா வாழ்க்கையில் எதுவும் சரியாக போவதில்லையே. முருகன் இருக்கிறாரா இல்லையா? இல்லையென்றால் இந்த வாழ்க்கை மாயையே அல்லவா? அவன் மனதில் எப்போதும் ஓர் இரட்டை யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த குழப்பத்திலிருந்தே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திருப்பரங்குன்றத்திற்கு யாத்திரை ஒரு நாள். திடீரென அவனுக்குள் ஓர் உணர்வு. ஒருமுறை திருப்பரங்குன்றத்திற்கு சென்று முருகனை நேரில் பார்த்துவிட்டு வர வேண்டும். என் சந்தேகத்துக்கு முடிவு தேவை. ஒரு பழைய சைக்கிளில் பயணம் செய்ய முடிவு செய்தான். பாதையில் பல சோதனைகள். மழை, பசுமாட்டின் வறுமை, சாப்பாட்டுக்கு உணவின்றி இரக்கம் கேட்ட நாட்கள். ஆனாலும் ஒரு விசித்திர நம்பிக்கை அவனை தள்ளிச் சென்றது. மாயை ஆரம்பமாகிறது. திருப்பரங்குன்றம் அடைவதற்கு ஒரு நாள் முன் ஒரு பரத்தடியில் ரெக்டியங்காரி காடு போல இருளும் மழையிலும் ஒரு சிறிய மடாலயத்தில் தங்கியவன். அங்கு ஒரு பாம்பும் ஒரு பிச்சைக்காரனும் ஒரு மூதாட்டியும் வந்தனர். 3 பேரும் அவனை சோதனை செய்தார்கள். பிச்சைக்காரன் கேட்டான், முருகன் இருக்கிறார் என்றால் ஏன் உனக்கு இந்த சோதனைகள்? பாம்பு அசந்தது, ஆனால் கடிக்கவில்லை. மூதாட்டி தாயின் குரலில் சொன்னாள், உனக்கே உன்னுடைய பக்தியில் நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் எப்படி காத்து விடுவார்? சுந்தரமூர்த்தியின் மனம் குழம்பியது. அந்த இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. முருகனின் தரிசனம், மாயையால் வெளியே வருதல். அடுத்த நாள் காலை சூரிய ஒளி தோன்றும் வேளையில் அவன் திருப்பரங்குன்றத்தை அடைந்தான். கோயிலுக்குள் சென்றவுடன் திடீரென அவனது விழிகள் வெளிச்சத்தில் முழுவதுமாக மூடியது. விழிகள் மூடிய நிலையிலேயே ஒரே ஒரு குரல், சுந்தரமூர்த்தி, என் மீது பக்தி வைத்திருப்பதற்கு முன்னால் உன் நெஞ்சத்தில் உள்ள சந்தேகத்தை நீ வெல்ல வேண்டும். உன் வாழ்க்கை சோதனை அல்ல, விழிப்புணர்வு. மாயையால் மூடப்பட்ட நம்பிக்கையை உண்மையாக்குவதற்கான பயணம்தான் இது. அவன் விழித்தபோது கோயிலில் தான் விழுந்து கிடந்தான். சுற்றிலும் மக்கள் இருந்தனர். யாரும் அவனை பார்த்து எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் மட்டும் ஒரு பெரிய மாற்றம். இதுபோன்ற முருகர் பக்தர்களின் கதையை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.